Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம் சாப்டர் 3லேருந்து. இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் சாப்டர் 3ல் 3.3க்கு முன்னாடி இருக்க பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஆக்சுவலி சாப்டர் 3.3 எதை பேஸ் பண்ணி இருக்கிறது எக்ஸசைஸ் 3.3 அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பேசிக் இதில் நமக்கு. ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன் என்னங்கிறத நம்ம பிகினிங்லேயே பார்த்துருந்தோம், அந்த பேசிக்ஸ் நான் ஆப்ரேஷன்லாம் பேசியிருந்தப்பே. ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் மாற்றுறது, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா, ரைட்? ஸோ அதுதான் இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏஜே, ஸ்மால் ஏஜேன்றது எலிமெண்ட், ஏங்கிறது மேட்ரிக்ஸ், பி ஏ m/n மேட்ரிக்ஸ். ஸோ m ரோ அண்ட் n காலம் வச்சுருக்கேன், m/n மேட்ரிக்ஸ் அப்படின்னா then the matrix obtained by interchanging the rows and columns of A is called the transpose of A. என்ன பண்ணுறோம், interchanging the rows and columns. ஸோ ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் மாற்றினீங்கன்னா that is the transpose of the matrix. It is denoted by a dash or a power t அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன, aij, that is m/n மேட்ரிக்ஸ். சிமிலர்லி a dash or a power t, ஸோ நம்ம a dash தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a power t அப்படின்னும் சொல்லுவாங்க, ரெண்டுமே சேம் தான், which is equal to aj power m/n. ஸோ பாருங்கள், இங்கே ijன்னு இருக்கிறது இங்கே jiன்னு மாறிடும், என்ட்ரிஸ் மாறுது, ரோவெல்லாம் காலமாகவும் காலம்ரா லோவாகும், அதாவது m/n இருக்கிறது n/n மாறிடும் இன்கேஸ் இட்ஸ் அ நான் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா. ஓகே, தென் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது இந்த டிரான்ஸ்போஸுக்கு அப்படின்னா, பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி மேட்ரிசஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, அதாவது ரோலாம் காலமாக மாற்றுறீங்க, திரும்ப வந்த ஆன்சருக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ வந்துடும். ரோ டிரான்ஸ்போஸ் பண்ணது திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அதுதான் இங்கே ரிசல்ட்டு. தென் கே டைம்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ், இது ஒரு ரிசல்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் கூட நம்ம ஏவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது, கான்ஸ்டன்ட்டை தனியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் ஈக்குவல், கேங்கிறது எனி கான்ஸ்டன்ட். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ், இது ரிசல்ட்டு. ப்ளஸ் பண்ணுறப்ப இல்லை சப்ராக்ட் பண்ணுறப்ப தே மைட் பி ஈக்குவலாக இருக்கலாம். அண்ட் தென் ப்ராடக்ட் பண்ணுறப்ப பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ்னு வரும். அதாவது அடிஷன் பண்ணுறப்ப, சப்ராக்ஷன் கூட பார்க்க மாட்டோம், அடிஷன் பண்ணுறப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ், திஸ் இஸ் ட்ரூ. ப்ராடக்ட் பண்ணுறப்ப அப்படியே மாறும் ரிவர்ஸில், பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், ஏபிஏ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது, ஏக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் பிக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த ஃபோர்த் ரிசல்ட்டு. ஸோ இந்த 4 வந்து நமக்கு பேசிக்காக தெரியணும் இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 20 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 20, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3√3 2 4 2 0, ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா தென் பி வந்து என்ன அப்படின்னா 2 -1 2 1 2 4 அப்படின்னு இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே என்ன ஆர்டர், ஸோ 2 ரோ 3 காலம், அப்போ 2/3, இதுவும் 2/3. Then verify that A transpose the whole transpose is equal to A and A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose, and then K into B transpose is equal to K into B transpose. அதாவது KB the whole transpose equal to K into B transpose where K is any constant. ஸோ இந்த 3 ரிசல்ட்டையும் நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெரிஃபை பண்ண போகிறோம். சொல்யூஷன், ஸோ அப்போ கிவன் என்ன, ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம் 3√3 2 4 2 0. பி ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும், அப்போ இதுக்கு ரோவெலாம் காலமாக மாற்றணும், அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிட்டேன், அவ்வளோதான், இதுதான் ஏ டேஷ். சிமிலர்லி பி என்ன 2 -1 2 1 2 3. ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்னவா இருந்தது 2/3, இதோட ஆர்டர் பாருங்கள் 3/2 மாறிடும், m/n இருக்கிறது n/n மாறிடும். தென் பி டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஸோ அப்போ 2 -1 2, செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 2 4, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது 3/4 2 2 0, அதுக்கு நான் திரும்ப டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன, ரோவெல்லாம் காலமாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவை 3 4 ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு, தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக மாற்றியாச்சு. திஸ் இஸ் யுவர் மேட்ரிக்ஸ் ஏ. தட்ஃபோர் ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் யுவர் வேல்யூ
ஏ. அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் ஏ மேட்ரிக்ஸை நம்ம கொஸ்டின், ரைட். தென் ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். எப்போ ரெண்டையும் ஆட் பண்ண முடியும்? ஆர்டர் சேமாக இருக்கணும். எஸ், போத் ஆஃப் தெம் ஆர் 2/3 மேட்ரிக்ஸ், ஸோ வி கேன் ஆட் தெம். ஸோ எலிமெண்ட் வைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 3 + 2 என்ன வரும்? 5. தென் √3 - 1 அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2 + 2 4, 4 + 1 5, 2 + 2 4, 0 + 4 4. தட்ஸ் இட். ஏ ப்ளஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ரோலாம் காலமாக மாற்ற வேண்டியதா. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாற்றியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். நான் வெரிஃபை பண்ண போகிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு. அதனால் இதை ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ், ஏ டிரான்ஸ்போஸ் மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3 4 √3 2 2 0. பி டேஷும் மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 2 1 -1 2 2 4. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் எப்போ ஆட் பண்ண முடியும்? ஆர்டர் சேமாக இருக்கணும். இதுவும் 3/2 இதுவும் 3/2, ஸோ வி கேன் ஆட் தெம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? எலிமெண்ட் வைஸ் 3 + 2 5, ஸோ 4 + 1 5, √3 - 1, அடுத்து என்ன? 2 + 2 4, 2 + 2 4, 0 + 4 4, இது 2. ஸோ இப்போ 1ம் 2ம் பாருங்கள் ரெண்டுமே சேம். 5 5 √3 - 1 4 4 4, 5 5 √3 - 1 4 4 4 4, ரைட். ஸோ 1 = 2. அப்போ ரிசல்ட் என்ன? A plus b the whole dash is equal to a dash plus b dash. Result true ஆயிடுச்சு. That's it for the second subdivision. Third one என்ன? k into b dash is equal to k into b. அதாவது kb the whole dash equal to k into b dash. அப்போ kb first k into b மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸோட எல்லா எலிமெண்ட்டு கூடயும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ kb ஈக்குவல் டு என்ன வரும்? 2k. அடுத்து என்ன? k into -1 - k, 2 into k 2k, k into 1 k, k into 2 2k, k into 4 4k. தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ டேஷ் ஏவெல்லாம் ரோவெல்லாம் காலம். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு. கேபி த ஹோல் டேஷ். அடுத்து என்ன? கே இதிலேருந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? கே எல்லா என்ட்ரிலையும் இருக்கா. அப்போ கேவை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே என்ன ஆயிரும்? 2. ஸோ இந்த இடத்துல 1, ஸோ இங்கே -1 2 2 4. அப்போ விச் இஸ் நத்திங் பட் மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்க இனிஷியலாக ஃபைன் பண்ணி வச்சுருக்க பி டேஷோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். 2 1 -1 2 2 4. அதுதான் நம்மளோட இங்கே ஃபைன் பண்ண ஆன்சர். ஸோ அப்போ என்ன வருது? கேவை காமனாக எடுத்திங்கன்னா b dash வந்துச்சு. ஸோ k into b dash. Therefore kb the whole dash is equal to k into b dash. Hence proved the third result as well as the 3 ரிசல்ட்டையும் ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 20. ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 21 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின், 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போஸ் இல்லாமல் அடுத்த கான்செப்ட் போயிடும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏ வந்து என்ன அப்படின்னா -2 4 5, பி வந்து என்ன அப்படின்னா 1 3 -6. 2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா வெரிஃபை தட் ஏபி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ். மேலே நம்ம பார்த்த 4 ரிசல்ட்டில் 4th ரிசல்ட்டாக இருந்ததில் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? கிவன். ஃபஸ்ட்டு 2 கிவன் எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ வந்து -2 4 5, பியோட மேட்ரிக்ஸ் வந்து 1 3 -6, ரெண்டும் கிவன். ஸோ இப்போ என்னால் ஏபி ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏபி என்ன பண்ணலாம்? இதோட ஆர்டர் என்ன? 3/1, இதோட ஆர்டர் 1/3. அப்போ ப்ராடக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக, ரைட். ஸோ இப்போ ஏ டேஷ் என்ன வரும்? இந்த ரோவெலாம் காலமாக மாற்றினீங்கன்னா -2 4 5 ரோவை காலமாக மாற்றிட்டேன். பி டேஷ் என்ன வரும்? ரோவை காலமாக மாற்றியாச்சு. இங்கே காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றணும், ரோவை காலமாக மாற்றியாச்சு. பி டேஷ் முடிஞ்சு, ரைட். அவ்வளோதான். ஸோ அப்போ ஏபி த ஹோல் டேஷ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு நான் ஃபைன் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ஏபி ஃபைன் பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 மல்டிப்ளை பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி வி கேன். பிகாஸ் இதோட ஆர்டர் நமக்கு என்ன? 3/1, இதோட ஆர்டர் என்ன? 1/3. ஸோ அப்போ இந்த 1 இந்த 1 ஈக்குவல், அதாவது இதோட காலமும் ரோவும் ஈக்குவல். ஸோ வி கேன் டூ மல்டிப்ளிகேஷன். அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும்? ரிசல்டன்ட்டு 3/3 வரும். அவ்வளோதான். ஸோ அப்போ ஆன்சர் இங்கே எழுதலாம். ஸோ ஏபி அப்போ 1 -2 into 1 -2, ரைட். -2 ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஒரே ஒரு என்ட்ரி தான். ஸோ அப்போ 1 மட்டும்தான் வருது போகுது. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் -2 into 3 -6, -2 into -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 2 6 are 12. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதே ப்ராசஸ் தான். இங்கே ஒரு என்ட்ரி மட்டும் இருக்கிறதுனால இங்கே ஒரு என்ட்ரி மட்டும் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் ஈக்குவல். 1 தான் வரும், ரைட். 4 into 1 4. ஸோ 4 into 3 12. So 4 into -6 -24. Then 5 into 1 5. 5 into 3 15. 5 into -6 -30. ஸோ அப்போ ஏபியோட கண்டுபிடிச்சாச்சு. ஏபி டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன பண்ணோம்? ரோவெலாம் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு,
தேர்டு ரோவை தேர்டு காலமாக மாற்றியாச்சு. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால் வி ஆர் கீப்பிங் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1. தென் ரைட் ஹேண்ட் சைடு RHS எடுத்துக்கிறோம். ஸோ B' இன்ட்டு A' ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் யுவர் B' வேல்யூ? ஸோ நம்ம இங்கே மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் B', இங்கே A'. இடம் மாற்றி எழுதிடாதீங்க. இப்போ இடம் மாற்றி எழுதுனா ப்ராடக்ட் பண்ண முடியுமா பாருங்கள். இதோட ஆர்டர் என்ன? 1/3. இதோட ஆர்டர் 3/1. ரைட்டா? ஸோ ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வந்துடும்? ஒரே ஒரு என்ட்ரி தான். இதுவும் 3, இதுவும் 3. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/1 மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். பட் நமக்கு ரிசல்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணக்கூடாது? இப்படி பண்ணக்கூடாது. ஸோ 3/1 இன்ட்டு இது வந்து என்ன? 1/3. அப்போ 1 கேன்சல் ஆகி 3/3 கரெக்டாக வரும். அப்போ B' இன்ட்டு A' தான் நம்ம ஃபைன் பண்ண போகிற ரிசல்ட்டு. ஸோ அப்போ B' மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன? A' மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது பண்ணுற அதே விஷயம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அவ்வளோதான். இங்கே ஒரு என்ட்ரி, அங்கே ஒரு என்ட்ரி. அப்போ 1 இன்ட்டு -2 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 இன்ட்டு 4 4 1 இன்ட்டு 5 5 முடிஞ்சுது. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -6, செகண்ட் ரோ செகண்ட் காலம் 12, செகண்ட் ரோ தேர்ட் காலம் 15. தென் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் +12, தேர்ட் ரோ செகண்ட் காலம் -24, தேர்ட் ரோ தேர்ட் காலம் -30. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2 பாருங்கள், ரெண்டுமே சேம் தான். ஸோ -2 4 5 -2 4 5 6 -6 12 5 15 -6 12 15 12 -24 -30. 1 2 equal. Therefore 1 is equal to 2, which implies LHS is equal to RHS. So left hand side or right hand side நமக்கு வந்து equal. Therefore result என்ன? AB the whole dash is equal to B' into A'. Hence proved the result. அவ்வளோதான் முடிஞ்சது இந்த எக்ஸாம்பிள் 21 as well as இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ். ரைட்? ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோவும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் கான்செப்ட். அடுத்து வந்து நமக்கு சிமெட்ரிக்கு, ஸ்கியூ சிமெட்ரிக் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்து சம் ஆஃப் சிமெட்ரிக், சம் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக்லாம் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அப்கமிங் செக்ஷனில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.